மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் அறப்போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கையெழுத்து இயக்கங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. மதுரை பைபாஸ் சாலை நடராஜ் திரையரங்கம் அருகே ஏராளமான பொதுமக்களும் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் கண்டமனூரைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஆண்கள் மேலாடையின்றி அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். அநீதியான தீர்ப்பிலிருந்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலையாகும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் தமிழர்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஊர் சார்பாக அந்த தாய்க்கு ஒரு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறோம். இதனால எங்களுக்கு தண்ணி கொடுத்த தாய் ரிலீஸ் ஆகி வர்ற வரைக்கும் நாங்கள் அரைநிர்வாணத்தை இருக்க போறோம். புதுக்கோட்டை அருகே உள்ள தீர்த்தாணிப்பட்டியில் கிராம மக்கள் இரவில் வீடு துறந்து வீதியில் தங்கி மெழுகுவர்த்தி ஏந்தியபடி அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீதியில் பிரார்த்தனையும் நடத்தினர். இந்த போராட்டத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் ஏராளமான அளவில் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் சார்பாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இன்று இல்லை என்று நிரந்தர முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான். திண்டுக்கல் மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் செங்கல் உற்பத்தி நிறுத்தப்பட்டு விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. செங்கல் தொழிற்சாலைகளில் இயக்கப்படும் லாரிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு வர வேண்டும், அவர்களுடைய நல்லாட்சி நடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அத்துணை பேரும் ஒட்டுமொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்திலே நேற்று கூடி இன்றைய தினம் செங்கல் உற்பத்தியை நிறுத்தி செங்கல் வெளியிலே அனுப்புவதையும் நிறுத்தி தொழில் அனைத்தும் இன்று வேலை நிறுத்தம் செய்வதாக தாங்களாக முன்வந்து இன்னைக்கு முடிவெடுத்துள்ளோம். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்ற மனித சங்கிலி நடைபெற்றது. ஆத்தூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர்.